வாய்ஸ் ஆஃப் காஸ்டலுடைய கோஆர்டினேட்டராக இருக்கிற பாஸ்டர் லைலல் டேனியல் அவர்கள் மத்தியில் வார்த்தை கொண்டு வருவாங்க. கரங்களை தட்டி மேம்படுத்துவோம். பாஸ்டர் ஆலிவ் அவர்கள் மொழிபெயர்ப்பாங்க. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Let's all lift up our hands and thank our living God. நாம் யாவரும் கரங்களை உயர்த்தி தேவனை மகிமைப்படுத்துவோமா? Hallelujah. Hallelujah. He is a God who is worthy of our praise. நம்முடைய எல்லா துதிகளுக்கும் பாத்திரர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர். There is no God, no man, no one in this world that deserves our praise. நம்முடைய துதிகளுக்கு ஒருவரும் மற்ற யாரும் அதற்கு பாத்திரர் அல்ல. நம்முடைய சர்வ வல்லமுடைய தேவன் மாத்திரமே அதற்கு பாத்திரர். Hallelujah. Hallelujah. He is in our midst because he has promised that he will be there when 2 or 3 gathers in his name. 2 பேர் 3 பேர் கூடுகிற இந்த தேவனுடைய சமூகத்திலே அவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்று நமக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார். Amen. Hallelujah. His presence is here in our midst. அவருடைய பிரசன்னம் இப்பொழுது இங்கே இருப்பதை நான் உணர்கிறேன். When his presence is there, there is miracles that will happen. அவருடைய பிரசன்னம் நம்மோடு கூட இருக்கும் பொழுது அங்கே நிச்சயமாக அற்புதம் நடக்கும். When his presence is there, we will see him in our day to day life. நம்முடைய ஒவ்வொரு நாள் வாழ்க்கையிலும் அவருடைய பிரசன்னம் நம்மோடு கூட இருக்கும் பொழுது அதை நாம் உணர முடியும். And I'm so glad that I could come here and worship with you in truth and in spirit. நான் நிச்சயமாகவே சந்தோஷப்படுகிறேன் உங்களோடு கூட இங்கே வந்து நான் தேவனை துதித்து ஆராதித்ததற்காக ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். Amen. Amen. I hope you all had a blessed Christmas. நிச்சயமாக நான் நம்புகிறேன் நீங்கள் எல்லாரும் நல்ல ஒரு அருமையான கிறிஸ்மஸ் ஆராதனையை நீங்கள் செய்திருப்பீர்கள். And you celebrated with your family and enjoyed your time. நீங்கள் உண்மையிலேயே உங்கள் குடும்பத்தோடு கூட அருமையான ஒரு நேரத்தை இந்த கிறிஸ்மஸ் நாளிலே செலவழித்திருப்பீர்கள். And also you might have seen some Christmas fathers. நிச்சயமாகவே அநேக இடங்களிலே இங்கும் கூட இருந்திருக்கலாம். சாண்டா கிளாஸ் கிறிஸ்மஸ் தாத்தா அநேக இடங்களிலே ஊர்வலம் வந்தது உங்களுக்கு நினைவு இருக்கும் என்று நினைக்கிறேன். It is a joyful occasion for our children to receive gifts from this Santa Claus. இந்த நாட்களிலே சிறு பிள்ளைகள் அந்த கிறிஸ்மஸ் தாத்தாவிடத்திலிருந்து பரிசுகளை பெற்றது அவர்கள் மகிழ்ச்சியாக இருந்திருப்பார்கள். First of all, let me say a big thank you to pastor, the senior pastor of this church, for inviting me for this 15th anniversary. நான் உண்மையிலேயே இந்த ஸ்தல சபையின் போதகருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த 15வது ஸ்தோத்திர கூடுகையிலே என்னை அவர்கள் அழைத்ததற்காக தேவனுக்கு மகிமை செலுத்துகிறேன். And there was lot of difficulties that I could not make for this program. இந்த அருமையான இந்த கூடுகைக்கு வர முடியாத அளவுக்கு எனக்கு அநேக தடைகள் ஏற்பட்டது உண்டு. But God has been favorable and brought us here today to worship with you. ஆனால் தேவன் எங்களுக்கு கிருபை அளித்து உங்களோடு கூட துதித்து ஆராதனையிலே மகிமைப்படும்படி ஆண்டவர் எனக்கு பாராட்டின கிருபைக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். Let us lift our hands and thank him one more time. நாம் ஒரு விசை கூட கரங்களை எல்லாரும் உயர்த்தி ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போமா? Hallelujah. Hallelujah. I thank the pastor's family for standing with him all these years to do God's ministry. இத்தனை ஆண்டு காலங்களாக போதகருடைய குடும்பத்தார் பிள்ளைகள் நிச்சயமாக அவரோடு கூட துணையாயிருந்து இந்த 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 சபையை வழிநடத்தி செல்வதற்கு அவர்கள் செய்த பெரிய உதவிக்காக கர்த்தரை நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறேன். If they do not stand with him, he cannot continue in the ministry. அவர்கள் ஊழியரோடு கூட இணைந்து கொள்ளாவிட்டால் இந்த வெற்றிகரமான பாதையில் கடந்து செல்வது கடினமாக இருந்திருக்கும். So I appreciate the family members for taking and standing with him and serving with him in this church. உண்மையிலேயே நான் இங்க இருக்கிற பாஸ்டருடைய குடும்பத்தாருக்கு மீண்டும் நன்றி செலுத்துகிறேன். அவர் தேவனோடு கூட மட்டுமல்ல அருமையான போதகரோடும் கூட இணைந்து இந்த ஊழியத்தை கட்டுகிறதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Can I humbly request all the church members to clap your hands and thank God for their faithfulness. ஆண்டவர் இந்த அருமையான போதகருடைய குடும்பத்திற்காக சபையார் யாவரும் கரங்களை தட்டி வாழ்த்தலாமா? அருமையான பாஸ்டர் திரவியம் இயேசுதாஸ் அவர்களுக்காக கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். What a wonderful God we serve. நல்ல அருமையான தேவனை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். How many of you think that it is easy to be a pastor? எத்தனை பேர் நீங்க நினைக்கிறீங்க போதகராய் இருப்பது ரொம்ப சுலபமான காரியம் என்று?
I see some shaking heads. It சிலர் is ரொம்ப not easy. தலையாட்டுறீங்க. இது ரொம்ப கடினமானது என்று சொல்லி உங்களுக்கு It தெரியும். is God's divine grace that helps us to maintain and sustain in this church. இந்த ஊழியத்தில் நிலை நிற்பதற்கும் வழிநடத்தி செல்வதற்கும் தேவனுடைய கிருபை மாத்திரமே நம்மை வழி If நடத்துகிறது. you look in the Old Testament, Moses says, I will go if your presence, Joshua says this, I will go if your presence go with me. அந்த நாட்களிலே மோசேயும் யோசுவாவும் சொல்லுகிற காரியம் இதுதான். ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னம், உம்முடைய சமூகம் எங்களுக்கு முன்பாக கடந்து சென்றால் மட்டுமே நாங்கள் இதை செய்ய முடியும். Otherwise it is hard. இல்லை என்று சொன்னால் இது எங்களுக்கு கடினமான ஒரு காரியம். So for sure we can see that 15 years God's favor and presence was this family. நிச்சயமாகவே நான் சொல்ல முடியும், இந்த 15 ஆண்டுகள் இந்த ஊழியத்திலும் போதகருடைய குடும்பத்தோடும் அவர் இருந்ததற்காய், அவருடைய சமூகம் இருந்ததற்காய், அவருடைய பிரசன்னம் இருந்ததற்காய் நன்றி செலுத்துகிறேன். Hallelujah. Hallelujah. And also thank the members of this church for supporting and standing with this pastor. மீண்டும் அருமையான போதகர் விசுவாச குடும்பங்கள் ஒவ்வொருவருக்கும் நான் நன்றி செலுத்துகிறேன். போதகரோடும் போதகர் குடும்பத்தோடும் நீங்கள் ஊழியத்திலே ஒத்துழைப்பாய் இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் If ஆண்டவரே. you want to be a pastor, you need some believers. நீங்கள் ஒரு போதகராய் இருக்க வேண்டும் என்று சொன்னால் உங்களுக்கு சில விசுவாசிகள் வேண்டும். And you are the one who has enabled him to stand here and preach and guide you spiritually in the last 15 years. இந்த 15 ஆண்டுகளும் அதுபோலவே நீங்கள் போதகருக்கு துணையாக இருந்து இந்த ஊழியத்தை செய்யும்படியாக நீங்கள் கொடுத்த ஒத்துழைப்புக்காக நன்றி செலுத்துகிறேன். Stay faithful in the Lord. தொடர்ந்து தேவனுக்காக நீங்கள் இன்னும் உத்தமமாய் இருக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். I thank all the other pastors who are here. Thank you so much. அதுபோல இங்கே வந்திருக்கிற ஒவ்வொரு போதக பிதாக்களுக்காகவும் கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். May God use you wherever you are and bless you in the coming days. நீங்கள் எங்கே ஊழியம் செய்கிறீர்களோ அங்கே கர்த்தர் உங்களை தொடர்ந்து வல்லமையாய் கர்த்தர் பயன்படுத்துவாராக. Singers and musicians are one of the important things of church. ஒரு சபையின் முக்கியமான இன்னொரு அங்கத்தினராய் இருப்பது அங்கே இருக்கிறதான ஆராதனையும் அருமையான இசை கருவிகளை வாசித்து ஆராதனை நடத்துகிறவர்களும் நமக்கு ரொம்ப முக்கியம். Music is a gift from God. ஏனென்று சொன்னால் இந்த இசை கருவி, இந்த இசை வாசிப்பது என்று சொல்லும் பொழுது அது தேவன் நமக்கு கொடுக்கிற ஒரு அருமையான ஒரு வரம். It is not something that you can learn. You have to have it when you are born into this world. நாம் அதை கற்றுக்கொள்வது ஒரு பக்கம் இருந்தாலும் இயற்கையாகவே தேவன் அப்படிப்பட்ட இசை ஞானத்தை கொடுத்திருப்பது மிகவும் மேலானதாக இருக்கும். And God said to Solomon that you should call forth talented musicians to praise in my presence. ஆண்டவருடைய சமூகத்திலே ஆராதிப்பதற்கென்று சொல்லி சாலமோனிடத்திலே தேவன் சொல்லும் பொழுது நன்றாய் கற்று தேர்ந்த அருமையான பாடகர்களை, ஆராதனை வீரர்களை ஏற்படுத்த வேண்டும் என்று தான் கர்த்தர் அன்றைக்கு சொல்லியிருந்தார். And I thank for all the musicians and singers who sang wonderful songs for us. ஆகவே இன்றைக்கும் நான் அருமையான வர்ஷிப் நடத்தின அருமையான போதகருக்காகவும் இங்க இருக்கிற இசை வாசிக்கிற ஒவ்வொருவருக்காகவும் ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். And also I want to acknowledge Sister Gina, who was part of our Bible college, and also our pastor who is here. அருமையான சகோதரி ஜீனா அவர்களுக்காகவும் போதகருக்காகவும் நன்றி செலுத்துகிறேன். அவர்கள் எங்கள் வேதாகம கல்லூரியிலே படித்தது எங்களுக்கு மிகவும் நன்றாய் நினைவிருக்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். The time has been said to me when to stop the service. The time has been given to me when to தேவன் stop. இந்த செய்தியை எப்பொழுது நான் முடிக்க வேண்டும் என்று சொல்லி எனக்கு நேரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. And I will stop 5 minutes before that. 5 நிமிடத்திற்கு முன்பதாகவே நான் செய்தியை முடித்து விடுவேன். Because when I came in, there was good food that is being prepared for us. நான் உள்ளே நுழையும் பொழுதே நல்ல ஆகாரம் ஆயத்தமாகி கொண்டிருப்பதை பார்த்து விட்டேன். You know, one of the main problems, believers or the people of Israel had was they were not happy with whatever they got. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் செய்கிற எல்லாவற்றிலும் அதுல ரொம்ப முக்கியம் கிடையாது, அவர்களுக்கு உணவு தான் ரொம்ப முக்கியமா இருந்துச்சு. That is why I had this and that when I was in Egypt, and there was murmuring to God. ஆகவே தான் அடிக்கடி மோசேயினிடத்திலும் தேவனிடத்திலும் நாங்கள் எகிப்தில் இருக்கும் பொழுது இறைச்சி பாத்திரங்கள் அண்டையில் என்ற வார்த்தையை நாம் நினைவு கூறுகிறோம். So I don't want you to think about the food and not listen to the sermon. ஆகவே நீங்கள் உள்ளே நுழையும் போதே அப்படிப்பட்ட சோதனையெல்லாம் கடந்து தான் வந்திருக்கிறீங்க. உங்க சிந்தனை அங்கே இருக்காது, தேவனுடைய வார்த்தையில் தான் இருக்கும். So we are going to look into the word of God, something God has given to me. ஆண்டவர் எனக்கு கொடுத்த வார்த்தையை நாம் இன்றைக்கு தியானிப்போம். And I also want to thank our pastor. I am privileged, pastor, to share a stage with you, to know that you know my mom, and it is a privilege for me to share my stage. போதகர் எனக்கும் அவர்கள் நன்றி செலுத்துகிறார்கள். அவருடைய தாயாரோடு கூட நான் சிறு பிள்ளையிலே
இருந்ததான சண்டே ஸ்கூல் அனுபவங்களை நினைத்து பார்க்கிறேன். இன்றைக்கு அவர்களோடு கூட சேர்ந்து ஊழியம் செய்வதில் நானும் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நல்லவர். Praise the Lord. It's been 3 years that she's no more with us. 3 years she has passed away. கடந்த 3 வருஷங்களுக்கு முன்பதாக அவர்கள் மரித்து போனதை நான் நினைவு கூறுகிறேன். அது மிகவும் வேதனையான ஒரு காலங்கள். She has finished her race and she has been faithful and she is resting in Jesus. ஆண்டவருடைய ஓட்டத்தை, நல்ல போராட்டத்தை போராடி அவர்கள் ஓட்டத்தை முடித்திருக்கிறார்கள். இன்றைக்கு இளைப்பாரி கொண்டிருக்கிறார்கள். We all have to do that one day. அதை தான் நம்ம எல்லாரும் ஒவ்வொரு நாளும் செய்ய வேண்டும். And we have to finish our race to that God has given to us. ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற ஓட்டத்தை நாம் முடிக்கும்படியாக கடமைப்பட்டிருக்கிறோம். I want to take your attention to a scripture. இந்த காலை வேளையிலும் ஒரு வசனத்துக்கு நேராக உங்கள் கவனத்தை திருப்ப விரும்புகிறேன். A powerful message has been shared about the birth of Jesus. ஆண்டவருடைய பிறப்பை குறித்ததான நல்ல ஒரு செய்தியை அருமையான சிபு பாஸ்டர் அவர்கள் நமக்கு கொடுத்தார்கள். But I want to share something why it is important to serve our Lord and Savior Jesus Christ. தேவனை நாம் ஏன் சேவிக்க வேண்டும், ஆராதிக்க வேண்டும், அதற்கான முக்கியத்துவம் என்ன என்பதை இந்த காலை வேளையில நான் சொல்ல There விரும்புகிறேன். is a lot of religions in this world. இந்த உலகத்திலே அநேக மதங்கள் இருக்கிறது. But what is the importance of Jesus Christ? ஆனால் அவைகளின் நடுவிலே இயேசு கிறிஸ்து எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தவர் என்பதை நான் சொல்ல விரும்புகிறேன். Why would we serve this Jesus and take him as our Lord and Savior Jesus Christ? எதற்காக இந்த இயேசு கிறிஸ்துவை என் சொந்த இரட்சகராக நான் ஏற்றுக்கொண்டு அவரை ஆராதிக்கிறேன்? I want to share something that is powerful from an Old Testament scripture. இங்கே வேதாகமத்திலே பழைய ஏற்பாட்டிலே ஒரு அருமையான வல்லமையான கர்த்தருடைய வார்த்தையை நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். And it will change your life and it will change your outlook towards God. இந்த வார்த்தையானது நம்முடைய வாழ்க்கையை மாற்றும், தேவனை குறித்ததான கண்ணோட்டத்தையும் அது மாற்றி அமைக்கும். It will transform your belief in Jesus. இயேசுவை விசுவாசிப்பதில் நம்மை மறுரூபப்படுத்துவதில் அது முக்கியமான வசனமாக இருக்கும். It is from the book of Numbers. அது நாம் என்னாகமம் புஸ்தகத்திலே நம்ம பார்க்க முடியும். And there is a story about Balaam and Belial. பீலேயாமை குறித்ததான ஒரு நல்ல வார்த்தையை, அந்த சம்பவத்தை நாம் அங்கே 23ஆம் அதிகாரத்திலேயும் பார்க்க முடியும். And you see how God can change your curse into a blessing. இந்த வேத வசனங்களிலே பார்க்கும் பொழுது நமக்கு நேரடியாக வரக்கூடியதான எல்லா சாபங்களையும் எப்படி ஆசீர்வாதமாக தேவன் மாற்ற முடியும் என்பதை நாம் அறிந்திருக்க There is முடியும். 2 characters in this passage. இந்த குறிப்பிட்ட வேத பகுதியிலே 2 பேரை குறித்து நாம் அங்கே பார்க்க முடியும். One is Balaam ஒன்று பேலேயாம், and one is Balak. இன்னொன்று பாலாக்கை குறித்து நாம் அங்கே பார்க்க முடியும். This is powerful story. When you go back home, you can go start reading from 23 onwards. இந்த அருமையான ஒரு வல்லமையான செய்தியை என்னாகமம் 23ஆம் அதிகாரத்திலே நீங்கள் வீட்டிற்கு சென்று முழு அதிகாரத்தையும் வாசித்து பாருங்கள். Then you will see how a prophet who was called to curse Israel could not do that. தேவன் அனுமதித்ததான, தேவன் தெரிந்து கொண்டதான ஒரு தீர்க்கதரிசி சபிக்கும்படி அழைக்கப்படும் பொழுது நான் சபிப்பதற்கு அழைக்கப்படவில்லை என்பதை அங்கே நிரூபிக்கிறார். Whenever he opened his mouth, எப்பொழுதெல்லாம் தன்னுடைய வாயை திறக்கிறானோ, to curse the people of Israel, blessings came out from his life. எப்பொழுதெல்லாம் சபிக்கும்படியாக, இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்கும்படியாக வாயை திறந்தாலும் அது சபிப்பதற்கல்ல, ஆசீர்வதிப்பதற்காகவே அதை தேவன் மாற்றி விடுகிறார். So let me tell you one thing. ஆகவே ஒரு காரியத்தை நான் இங்கு சொல்ல விரும்புகிறேன். If God decide to bless you, nobody can curse you. தேவன் உங்களை ஆசீர்வதிக்க தீர்மானித்து விட்டால் ஒருவனும் உங்களை சபிக்க முடியாது. Tell with me. Hallelujah. Say with me. நீங்கள் என்னோடு கூட சொல்லுங்கள். If God decide to bless you, nobody can curse you. தேவன் என்னை ஆசீர்வதிக்க விரும்பிவிட்டால் சொல்லுங்கள். தேவன் என்னை ஆசீர்வதிக்க விரும்பிவிட்டால் ஒருவனும் என்னை சபிக்க முடியாது. No one can curse me. ஒருவனும் என்னை சபிக்க முடியாது. Because you are the people of God. ஏன் என்று சொன்னால் நீங்கள் தேவனுடைய ஜனமாய் இருக்கிறீர்கள். The reason is you are the people of God. காரணம் என்னவென்று சொன்னால் நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறீர்கள்.
Israel was the people of God. இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகள். And you know, God blessed them and nobody could curse them. தேவன் அவர்களை ஆசீர்வதிப்பதற்கென்றே தெரிந்து கொண்டபடினால் ஒருவனும் அவர்களை சபிக்க முடியவில்லை. So the people who are sitting here who has accepted Christ as your personal savior, you are a blessed generation. இங்கே இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு அமர்ந்திருக்கிற நீங்கள் ஒவ்வொருவரும் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். Amen. Hallelujah. When God decides to lift you up, no weakness, no past, no failure can stop it. தேவன் உங்களை தீர்மானித்திருக்கும் பொழுது பலவீனங்களோ பிரச்சனைகளோ போராட்டங்களோ ஒரு நாளும் உங்களை சாபத்திற்கு நேராக வழி நடத்துவதில்லை, ஆசீர்வாதத்திற்கு நேராக வழி நடத்தும். Say with me. எங்களோடு கூட சேர்ந்து சொல்லுங்க. I am a blessed person. நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். I am a blessed person. நான் ஆசீர்வதிக்கப்பட்டவள். The churches in and around here are blessed people. இந்த சபையை சுற்றிலும் இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். You know the story of David. இங்கே தாவீதுடைய கதையை குறித்து உங்களுக்கு நன்றாக தெரியும். In that story, David was going to be anointed as the second king of Israel. இஸ்ரவேல் தேசத்திலே இரண்டாவது ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட போகிறவர் தாவீது. And Samuel went into his house. அங்கே சாமுவேல் தீர்க்கதரிசி அங்கே தாவீதுடைய வீட்டிற்கு கடந்து போகும் பொழுது, but you should know that he was not in the house at that time. அந்த நேரத்திலே தாவீது அங்கே வீட்டில் இல்லை. Even though that you are not in the house, if God has planned you to be the king of the Israel, he will bless you and anoint you. ஆண்டவர் உங்களை தீர்மானித்திருக்கும் பொழுது, தீர்க்கதரிசிகள் கடந்து வரும் பொழுது நீங்கள் வீட்டில் இல்லாவிட்டாலும் தேவன் தீர்மானித்தபடியே உங்களை ராஜாவாக ஆசீர்வதிப்பார். Your blessings will never be missed. ஆண்டவர் கொடுக்கிறதான ஆசீர்வாதங்கள் தடைபட்டு போவதில்லை. It will not be missed. ஒரு நாளும் அது தவறுவதில்லை. Amen. Amen. Because God has put that blessing in your life. ஏனென்று சொன்னால் அதை உங்கள் வாழ்க்கையிலே அவர் தீர்மானித்து வைத்திருக்கிறபடினால் அந்த ஆசீர்வாதம் வேறு யாருக்கும் இல்லை, அது நமக்குரியது. Hallelujah. Hallelujah. Let's lift our hands and thank our living God. கரங்களை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். The second point I want to share with you இரண்டாவது காரியம் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். when God decides to bless you, no enemy can stop it. தேவன் உங்களை ஆசீர்வதிக்கும்படி தீர்மானித்திருக்கும் பொழுது எந்த ஒரு சத்துருவும் உங்களை மேற்கொள்ள முடியாது. Hallelujah. Hallelujah. If God has chosen to bless you, no enemy can stop it. தேவன் உங்களை ஆசீர்வதிக்கும்படி தீர்மானித்திருக்கும் பொழுது எந்த ஒரு சாத்தானும் சத்துருவும் அதை தடுத்து நிறுத்த முடியாது. In the story in the book of Numbers in chapter 23, you can see Balak tried 3 times to curse Israel. இந்த சம்பவத்திலே என்னாகமம் 23லே பாலாக் 3 முறை இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்கும்படி தன் வாயை திறக்கிறான். Not 1, not 2, but 3 times. ஒரு முறை இல்லை, 2 முறை இல்லை, 3 முறை சபிக்கும்படி வாயை திறக்கிறான். You know, maybe your neighbor or somebody who is not for you can try different times, but let me tell you, they cannot put a curse on your life. உங்களுடைய நண்பர்களானாலும் சரி, எதிரிகளானாலும் சரி, உங்களை மட்டுப்படுத்தும்படி சபிக்கும்படியாக அவர்கள் தீர்மானித்து இருந்தாலும் தேவன் அதை செய்ய மாட்டார். நிச்சயமாக நம்மை ஆசீர்வதிக்கிறவர். Amen. Hallelujah. They might even bring the priest of some people and they might do some things that will try to hurt you. அவர்கள் சில வேளைகளிலே செய்கிற காரியங்கள் உங்களை பலவீனப்படுத்துகிறதா இருக்கலாம், சோர்வு படுத்துகிறதா இருக்கலாம். ஆனால் கிறிஸ்துவின் பலன் நமக்குள் ஆசீர்வதிக்கதாய் கடந்து வரும். But doesn't matter what they do, but blessings are coming from the mouth of the priest that they bring. அவர்கள் என்ன விதமான வார்த்தையினாலே கடந்து வந்தாலும் பரவாயில்லை, ஆண்டவராகிய கிறிஸ்து நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாதங்களே நம்மை ஜெயமாய் நடத்தும். Amen. Amen. Enemy strategies cannot be overridden by God's plan. சத்துருக்களுடைய முயற்சிகள் எல்லாம் தேவனுடைய வெற்றியை மேல் வாங்குவதில்லை, தேவனுடைய வெற்றியை என்னென்றைக்கும் முன்பாக கடந்து செல்லும். The children of God say amen. எல்லா தேவனுடைய பிள்ளைகளும் கர்த்தருக்கு ஆமென் என்று சொல்லுங்கள். Amen. Amen. In Isaiah chapter 54 verse 17, ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 54ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். it says like this. அந்த வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது 17ஆம் வசனம், Amen. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும்
எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம். No weapons formed against you shall prosper because you are a child of God. நீங்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறபடினால் உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். Hallelujah. ஹல்லேலூயா. People might plan and practice and do things against you, but you are a child of God. It will not affect you. ஜனங்கள் உங்களுக்காக அவர்கள் அநேக விதமான விரோதங்களை செய்து கொண்டிருந்தாலும் எந்த காரியங்களை செயல்படுத்த நினைத்தாலும் தேவன் உங்களை ஆசீர்வதிக்கும்படி தீர்மானித்திருக்கும் பொழுது அதுவே மேலோங்கி நிற்கும். You can see a story from the Bible. நீங்கள் வேதாகமத்திலிருந்து ஒரு சம்பவத்தை பார்க்க முடியும். It is story about Joseph. யோசேப்புடைய கதையை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். The brothers sold him off. அவனுடைய சகோதரர்கள் அவனை விற்று போட்டார்கள். The Potiphar's wife lied about him. போத்திபாருடைய மனைவி அவன் மேல் தவறான குற்றச்சாட்டை He ஏற்படுத்தினார். was put in the prison. அவன் அதனாலே அங்கே சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருந்தான். He was punished in closed doors. அவன் அடைக்கப்பட்ட இரும்பு கதவுகளிலே அவன் அடைக்கப்பட்டு சங்கிலிகளினால் கட்டப்பட்டிருந்தான். Everybody thought that was his end. எல்லாரும் நினைத்தார்கள் யோசேப்புடைய கதை இதோடு But முடிந்து my God had another plan. ஆனால் தேவன் ஒரு திட்டத்தை வைத்திருந்தார். Hallelujah. Hallelujah. His plan was to make him second in command of Egypt. அங்கே பார்வோன் அரசவையிலே இரண்டாவது ஒரு பெரிய பிரதானியாக அவனை உயர்த்தும்படி தேவனுடைய திட்டம் இருந்தது. Hallelujah. Hallelujah. I believe the same thing for this church. இதேதான் இந்த சபைக்கும் நான் சொல்லுகிறேன். You know, the enemy can do whatever he wants to do. இந்த சபைக்கு விரோதமாக ஊழியத்துக்கு விரோதமாக சத்துருக்கள் நம்மை சூழ்ந்திருக்கிறவர்கள் என்ன வேணாலும் செய்யலாம். No gates of Hades will prevail in this church. ஆனால் எந்த பாதாளத்தின் வாசல்களும் அதை மேற்கொள்வதில்லை. Amen. Hallelujah. Because he is a God who has a plan for us. ஏனென்று சொன்னால் நமக்காக திட்டமிடுகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். Not only for this church, நம்முடைய சபைக்கு மாத்திரமல்ல the churches around here. இந்த சூழ்நிலையில் இருக்கிற இந்த சரௌண்டிங்ஸ்ல இருக்கிற எல்லா சபைகளுக்கும் அந்த ஆசீர்வாதம் பொருந்தும். Because God will said that I will prosper you. ஏனென்று சொன்னால் தேவன் சொல்லுகிறார் நான் உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறேன். I will call forth people from east and west and north and south. கிழக்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் எல்லா திசைகளிலும் இருந்தும் நான் ஜனங்களை உங்களுக்கு கொண்டு வருவேன். People will come to the loving knowledge of Christ. தேவனுடைய அறிவை பெற்றுக்கொள்ளும்படியாக அன்பை பெற்றுக்கொள்ளும்படியாக இங்கே கடந்து வருவார்கள். There is going to be blessings in our life. நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை கொடுப்பாராக. The third point I want to share with you is மூன்றாவது காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். when God decides to bless you, he will turn the curse into a blessing. ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கும்படி தீர்மானித்திருக்கும் பொழுது நமக்கு சாபமாக கொடுக்கப்படுகிறவளை ஆசீர்வாதமாக மாற்றி அமைப்பார். Amen. Hallelujah. People will give you something to make you a curse, but that will be a blessing in your life. ஆண்டவர் நமக்கு சொல்லும் பொழுது இந்த ஜனங்கள் எங்களை சுற்றி இருக்கிற ஜனங்கள் எங்களுக்கு ஏதோ ஒன்றை செய்கிறார்கள், சாபத்துக்கு நேராய் கொண்டு வருகிறார்கள், ஆனால் அதை கர்த்தர் நன்மையாக மாற்றுகிறவர். Amen. Hallelujah. Those who believe in God, God will turn it for our good. நீங்கள் தேவனை விசுவாசிக்கும் பொழுது உங்களுக்கு சாபமாக எண்ணப்படுகிறவர்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி அமைக்கிறவர். In the book of Deuteronomy chapter 23 verse 5, இங்கே உபாகமம் 23ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது உபாகமம் 23ஆம் அதிகாரம் 5வது வசனம், உன் தேவனாகிய கர்த்தர் உன்மேல் அன்பு கூர்ந்தபடியினால் உன் தேவனாகிய கர்த்தர் அந்த சாபத்தை உனக்கு ஆசீர்வாதமாக மாற பண்ணினார். let us lift up our hands and thank our living God for கரங்களை that. உயர்த்தி தேவனை மகிமைப்படுத்தலாம். The Lord your God turns the curse into a blessing to you. நம்முடைய தேவனாகிய கர்த்தர் இந்த சாபத்தை நமக்கு ஆசீர்வாதமாக மாற பண்ணுகிறவர். When sometimes devil meant to destroy you, God will turn to a blessing. ஒருவேளை சத்துருக்கள் என்னை அழிக்கும்படியான திட்டத்தோடு கூட என்னை தொடலாம், ஆனால் அவைகளை ஆசீர்வாதமாக பலப்படுத்தும்படி என்னை மாற்றுவார். That is what we hear from this story. இந்த சம்பவத்தை தான் நாம் இங்கே பார்க்கிறோம். Balak tried everything that he can to curse Israel. பாலாக் ஒவ்வொரு முறையும் இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்கும்படி வாயை திறந்தாலும்
தேவன் அதற்கு அனுமதிக்கவில்லை. He was blessing them. ஆனால் அவர்களை ஆசீர்வதிக்கும்படி அதை மாற்றி விடுகிறார். You know, if you look into the New Testament, புதிய ஏற்பாட்டிலே நீங்கள் பார்க்கும் பொழுது you can see the Satan and the people of Satan thought they can crucify Jesus and that will be the end of Christianity or Jesus. அங்கே இயேசுவை சூழ்ந்திருந்தவர்கள் சத்துருக்கள் அவரை சிலுவையில் அறைந்து கொன்று விடலாம், அதோடு கூட இயேசுவுடைய கதை முடிந்துவிடும் என்று நினைத்தார்கள். But what happened? ஆனால் என்ன நடந்தது? Because of that cross, அந்த சிலுவை நிமித்தமாகவே you and me are added to our heavenly Father. அந்த சாபத்தின் சின்னமாகிய சிலுவை நிமித்தமாகவே இன்றைக்கு நீங்களும் நானும் தேவனுடைய ராஜ்யத்தின் பிள்ளைகளாக It மாற்றப்பட்டிருக்கிறோம். is true that Jesus died on the cross. இது உண்மைதான், இயேசு மரித்தது சிலுவையில் மரித்தது உண்மைதான். You know, he was beaten and in pain. அவர் உண்மையிலேயே சிலுவையிலே அவர் அறையப்படும்படியாக அடிக்கப்பட்டவர்தான். But that was not the end of Jesus. ஆனால் அது ஒரு முடிவாய் இருக்கவில்லை. He said that he rose up on the third day. அவர் சொன்னபடியே மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்தார். After 40 days he assigned to heaven. 40 நாட்கள் அவர் உலாவி பின்பு ஆண்டவர் வானத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டார். And he said, I will come back after I prepare your home. அவர் போகும்பொழுது சும்மா போகவில்லை, நான் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்தி திரும்ப வருவேன். What Satan meant to destroy Jesus, he turned to a blessing for the whole world. சத்துரு சிலுவையிலேயே அவர் மரித்து போய் விடுவார் என்று நினைத்தான். ஆனால் இயேசு மீண்டும் மூன்றாம் நாள் உயிரோடு கூட வந்து நமக்கு இன்றைக்கு சிலுவையை ஆசீர்வாதமாக மாற்றி இருக்கிறார். Thank you, Jesus. Amen. What Thank a you, Jesus. powerful scripture that is turning our outlook towards Jesus with love and gratitude. அவரை குறித்ததான நோக்கத்தை பார்க்கும் பொழுது இந்த வார்த்தைகள் எல்லாம் எப்படி என்னை ஆசீர்வாதமாக மாற்றுகிறது. Amen. Hallelujah. If you look at the life of Joseph again, யோசேப்புடைய வாழ்க்கைக்கு நாம் மீண்டும் வரலாம். there was a big famine that has happened in that area. அந்த நாட்களில் எகிப்தைக்கும் எகிப்தை சுற்றிலும் உள்ள நாடுகளுக்கும் ஒரு கொடிதான பஞ்ச காலங்கள் ஏற்பட்டது. You know, the family of Jacob could have died. அங்கே நம்ம பார்க்கும் பொழுது யாக்கோபுடைய குடும்பத்தார் வம்சமே அழிந்துவிடும் என்ற சூழ்நிலை But உருவானது. only through Joseph Jacob's family received a blessing. ஆனால் யோசேப்பின் நிமித்தமாக கர்த்தர் யோசேப்பின் வீட்டாரை யாக்கோபின் வீட்டாரை அவர் ஆசீர்வதித்தார். Amen. Amen. The truth is, God does not just protect you from curse, he reverses them and make it a wonderful blessing in your life. ஆண்டவர் அந்த சாபத்தோடு கூட நீங்கள் முடிந்து விட வேண்டும் என்று மாற்றி அமைப்பது மட்டுமல்ல, அந்த சாபங்களை ஆசீர்வாதமாக பெருக பண்ணும்படி நம்மை போஷிக்கிறவர். Hallelujah. Hallelujah. So don't be worried. If you follow Christ, your curses will become a blessing in your நீங்கள் life. கவலைப்பட வேண்டாம். நீங்கள் கர்த்தரை பின்பற்றுவீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற சாபங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வாதமாக மாற்றுகிறவர். The fourth point I want to share with you is, நான்காவது காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். when God decides to bless you, he changes the atmosphere around you. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கும்படி தீர்மானித்து விட்டால் உங்களை சுற்றி உள்ளதான சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்றுகிறவர். Hallelujah. Hallelujah. If you look into the life of Joseph again, யோசேப்புடைய வாழ்க்கையிலே மீண்டும் நீங்கள் சிந்தித்து பார்க்கும் பொழுது, you know, if you look, one day he was in prison. ஒரு நாள் அவர் அங்கே சிறைச்சாலையில் தான் அடைக்கப்பட்டிருந்தார். But with one dream, he was shifted from prison to palace. ஆனால் தேவன் அன்றைக்கு கலங்க பண்ணுகிற ஒரு சொப்பனத்தை பார்வோனுக்கு கொடுக்கும் பொழுது சிறைச்சாலையிலிருந்து ஒரே நாளில் அங்கே அரசாங்கத்திற்கு கர்த்தர் மாற்றி விட்டார். God is working behind the background. ஆண்டவர் நம்மளுடைய சூழ்நிலைகளுக்கு பின்னாக இருந்து உதவி செய்கிறவர். You may not see him at that time. அந்த நேரங்களிலே நீங்கள் ஆண்டவரை ஒருவேளை பார்க்க முடியாமல் You இருக்கலாம். may not feel him at times. அவரை நீங்கள் உணர முடியாமல் இருக்கலாம். But God is working behind the background. ஆனால் உங்களுக்கு பின்பதாக உங்களுக்கு அறியாமலேயே உங்கள் சூழ்நிலைகளை மாற்றி அமைக்கிற He தேவன் is setting an open door in front of you. உங்களுக்கு முன்பதாக திறந்த வாசலை He ஏற்படுத்துகிறவர். is blocking some attacks from the enemies for you. அதற்காக தேவன் சத்துருக்களிடத்திலிருந்து வருகிற எல்லா சோதனைகளையும் சாபங்களையும் தடுத்து நிறுத்தி அதை He is செய்கிறவர். fighting some battles for you. உங்களுக்காக அவர் யுத்தத்தை செய்கிறவர். You may not see it நீங்கள் அதை உங்களுடைய கண்களால் பார்க்க முடியாமல் இருக்கலாம். because your heavenly God is doing the fight for you. ஏனென்று சொன்னால் உங்களுக்காக யுத்தம் செய்கிறவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தராக இருக்கிறார். Hallelujah. ஹalleluya. What a wonderful God we serve. எத்தனை அருமையான தேவனை நாம் ஆராதித்துக் How many of you are கொண்டிருக்கிறோம். happy that you are following this எத்தனை Christ? பேர் இந்த தேவனை சேவிக்கிறேன் என்பதில் சந்தோஷமா இருக்கிறீர்கள். Amen. ஹalleluya. Sometimes when believers come to church, they look like they were baptized in lemon juice.
அங்கே சில விசுவாசிகளை பார்க்கும் பொழுது சிலர் அந்த லெமன் ஜூஸ்னால ஞானஸ்நானம் எடுக்கிறது போல ஒரு அனுபவம். Some you see that they are very happy and very smiling. ரொம்ப சந்தோஷமா முகத்துல சிரிப்பா இருப்பாங்க. So some people are like that. அவங்க அப்படிதான் இருப்பாங்க ஒரு சிலர். But let me tell you one thing. ஆனால் ஒன்றை நான் சொல்ல விரும்புகிறேன். Doesn't matter what kind of situation that you are in. நீங்கள் எந்த விதமான சூழ்நிலைகளிலே இங்கே நீங்கள் அமர்ந்திருந்தாலும் சரி, My God is there for you. உங்களுக்காக தேவன் இருக்கிறார். He will turn your curse into blessings. உங்களுடைய சாபங்களை ஆசீர்வாதமாக மாற்றுகிற தேவன். He is your defender. அவர் உங்களுக்காக யுத்தம் செய்கிறவர். He is your protector. அவர் உங்களை பாதுகாக்கிறவர். He is your healer. அவர் உங்களை சுகமாக்குகிறவர். He is the one who looks after the old ones. அவர் உங்களுக்காக உங்களுடைய பழைய சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் மாற்றி அமைக்கிற தேவனாக He is the இருக்கிறார். one who is looking after you. உங்களுக்கு அடுத்த காரியங்கள் எல்லாவற்றையும் அவர் யோசிக்கிற He தேவன். is a good God who leaves the 99 and come looking for you. அவர் தொலைந்து போன அந்த ஒரு ஆட்டிற்காக 99 விட்டுட்டு உங்களுக்காக வருகிறவர். Hallelujah. Hallelujah. What a wonderful God we serve. எத்தனை அருமையான தேவனை நாம் The சேவிக்கிறோம். fifth point I want to share with you is, ஐந்தாவது காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். and it talks about like this. அங்கே இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. When God decides to bless you, He establishes in front of everyone. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கும்படி தீர்மானித்திருக்கும் பொழுது மறைவாக இல்ல, எல்லாருடைய கண்களுக்கு முன்பாக உங்களை ஆசீர்வதிக்கிறவர். Amen. In ஹல்லேலூயா. front of everyone. உங்கள் எல்லாருக்கும் முன்பாக உங்களை ஆசீர்வதிக்கிறவர். He's not a God who will, take you to a small room and say, I will bless you and I will give you this and that. No, He puts it in front of all your enemies. எல்லா உன் சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துவேன் என்று சொன்னது போலவே கர்த்தர் ஒரு சிறிய அறையில் அல்ல, எல்லாருடைய கண்களுக்கு முன்பாக, எதிரிகளுடைய கண்களுக்கு முன்பாக உங்களை ஆசீர்வதிக்கிறவர். Where can we see this? இந்த வார்த்தையை நாம் எங்கே பார்க்கிறோம்? Psalms 23 verse 5. 23ஆம் சங்கீதம் 5வது வசனத்திலே இதை நாம் பார்க்க முடியும். என் Amen. சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி, You prepare a table before me in the presence of my enemies. என் சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை எனக்கு ஆயத்தப்படுத்துகிறீர். Amen. ஹல்லேலூயா. What does that mean? Can we go deeper in that? இந்த வசனத்திலே நாம் ஆழமாக கடந்து செல்வோம். அதற்கென்றால் என்ன அர்த்தம்? It is very beautiful. அது ரொம்ப அருமையாக இருக்கிறது. You see few things in that small scripture. அந்த வசனங்களிலே சில காரியங்களை நாம் அங்க கற்றுக்கொள்ள முடியும். You see God says that He will prepare a table. அவர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி. Everybody likes that. எல்லாருக்கும் அது பிடிக்கும். நமக்கு ஒரு I பந்தியை, like to have a table with good food and good things. நமக்கு எல்லா உணவு பதார்த்தங்களும் வைக்கப்பட்டதான ஒரு டேபிளை உங்களுக்கு கொடுப்பாங்கன்னு சொன்னா ரொம்ப சந்தோஷமா இருப்போம். But there is something that is very careful you have to read. ஆனால் அதிலே சில முக்கியமான காரியங்களை நீங்கள் கவனிக்க வேண்டும். Where does He prepare that table? எதற்காக இதை செய்கிறார்? Where does He do it? எங்கே இதை செய்கிறார்? எந்த இடத்துல இதை செய்கிறார்? சத்துருக்களுக்கு முன்பாக. Praise the Lord. Hallelujah. Don't say take away all my enemies. அங்கே எல்லா எனிமிகளுக்கு எடுப்பதற்காக இல்ல, அவர்களுக்கு முன்பாகவே. Let it be. Don't pray like that. Take all my enemies away. எல்லா எதிரிகளையும் எடுத்து போடுங்க, நல்ல எல்லாம் அவங்க இருக்கட்டும். Let them see the blessing that God is going to do for me. என்னை ஆசீர்வதிப்பதை அந்த சத்துருக்கள் பார்க்கட்டும். Sometimes our prayer are like that. நம்முடைய ஜெபம் கூட அப்படிதான் இருக்கும் சில Take வேளைகளிலே. away all my enemies. ஆண்டவரே என் சத்துருக்களை என்னை விட்டு நீக்கி போடும். So where will God prepare your table? அப்படி நீக்கி போட்டால் தேவன் பந்தியை எங்க ஆயத்தப்படுத்துவார்? Amen. ஆமென். Let them be there. அவங்களும் இருந்து பார்க்கட்டும். Let them see how blessed you are. நீங்கள் எப்படி ஆசீர்வதிக்கப்படுகிறீர்கள் என்பதை சத்துருக்கள் பார்க்கட்டும். Hallelujah. Hallelujah. If the enemies are against you, you against the church. இந்த இந்த எதிரிகள் எல்லாம் உங்களுக்கு விரோதமாக உங்கள் சபைக்கு எதிராக இருக்கட்டும். Let it be there. அவர்கள் அப்படியே இருக்கட்டும். God will prepare the table for you. ஆனால் அவர்களுக்கு முன்பாக உங்களுக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துகிறார். What a wonderful God we serve. எத்தனை அருமையான தேவனை சேவிக்கிறோம். Not only that, if you look at Psalm 23, it is powerful. இந்த 23ஆம் சங்கீதத்தின் எல்லா வசனங்களும் வல்லமையாய் நமக்கு இருக்கிறது. Let us read few of them that will make sense and encourage your life. நம்மை உற்சாகப்படுத்தும்படியாக சில வசனங்களை வாசித்து நாம் தியானிக்கலாம். He leads me beside quiet waters, still waters. அவர் அங்கே அமர்ந்த தண்ணீர் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். இரண்டாம் வசனம். What does that mean? அப்படி என்றால் என்ன அர்த்தம்? There will be waters that are going to come over you and make you
you problems. பிரவாகித்து வருகிற நதியை போல பிரச்சனைகள் உங்களுக்கு நேராக வந்து கொண்டிருக்கலாம். Even in the midst of that, அப்படி ஆரவாரமாய் வருகிற ஜலத்தின் மத்தியிலும் he will hold your hands, take you to the quiet waters. ஆண்டவர் உங்கள் கரங்களை பிடித்து அமர்ந்த Hallelujah. தண்ணீரண்டையில் நடத்துகின்றவர். Hallelujah. ஹalleluya. God, you will have problems in this world. அநேக பிரச்சனைகள் நமக்கு இந்த உலகத்தில் இருக்கலாம். It will not destroy you. அவைகள் ஒரு நாளும் உங்களை அழிந்து போக பண்ணுவதில்லை. He will take you and lead you to quiet waters. அவைகளின் நடுவிலே தேவன் அமர்ந்த தண்ணீரண்டையில் நம்மை கரங்களை பிடித்து கொண்டு போவார். He will lead me to the path of righteousness. அங்கே நீதியின் பாதையிலே கர்த்தர் நம்மை நடத்துகிறவர். What does that mean? அப்படி என்றால் என்ன அர்த்தம்? There will be some unrighteous things that will happen in your life. அங்கே அநீதியான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே சில சம்பவிக்கலாம். There will be things that is not righteous in your life. நம்முடைய வாழ்க்கையில நியாயமில்லாத சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில குறுக்கிடலாம். But my God will lead me to the righteousness that he has kept for me. ஆனால் தேவன் எனக்கென்று சொல்லி ஏற்படுத்தின நீதியின் பாதையில என்னை நடத்துகிறவர். Verse 4. நான்காவது வசனத்தை பாருங்கள். Even though I walk through the valley of the shadow of death. நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும். What does that mean? அப்படி என்றால் என்ன அர்த்தம்? We will walk through some valleys of our life. சில சமயங்களிலே அப்படிப்பட்ட மரண பாதைகளிலே நாமும் கடந்து செல்வோம். There will be sorrows in our life. நம்முடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட ஆழ்ந்த அனுபவங்கள் இருக்கும், துக்கங்கள் இருக்கும். There will be things that we cannot control and it will hurt our life. நாம் அடக்கிக் கொள்ள முடியாத அளவுக்கு அது என்னுடைய இருதயத்தை பாதிக்க கூடியதாக இருக்கும். But the scripture doesn't stop there. ஆனால் வேதவசனம் அதோடு கூட உங்களை நிறுத்தி விடவில்லை. I will fear no evil. நான் பொல்லாப்புக்கு பயப்படேன். For you are with me and your rod and your staff they comfort me. ஏனென்று சொன்னால் தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். Hallelujah. Hallelujah. What a wonderful God we serve. எத்தனை தேவனை அருமையாக நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். There is a story that this Psalms 23 is a psalm of a shepherd. இது அருமையான ஒரு மேய்ப்பனின் ஒரு சங்கீதமாக இருக்கிறது. You know, we see shepherds. I saw a lot of sheep on my way here. நான் வந்து கொண்டிருக்கும் பொழுது அநேக மேய்ப்பர்களை ஆடு மேய்த்து கொண்டிருந்ததை பார்த்தேன். I have heard a story like this. நான் இதை குறித்து ஒரு கதையை நான் இப்படி கேள்விப்பட்டிருக்கிறேன். A shepherd and a sheep. ஒரு மேய்ப்பனும் ஆடுகளும். One day a man was walking through a small road. ஒரு மனிதன் ஒரு சிறிய பாதை வழியாக நடந்து கொண்டு போகிறான். As he was walking, he could hear a sheep crying a lot. அப்படி நடந்து போகும் பொழுது ஒரு ஆடு மாத்திரம் கதறி கொண்டிருப்பதை, கத்தி கொண்டிருப்பதை அவன் கேட்கிறான். And he was looking where this noise is coming from. இந்த சத்தம் எங்கே இருந்து வருகிறது என்று சொல்லி அவன் திரும்பி பார்த்து So he கொண்டிருக்கிறான். was hearing, he was hearing like that. இத மாதிரி நான் சவுண்ட் கொடுக்க முடியாது, இது போல சத்தம் கொடுக்குது. And that sound, he was looking where the sound is from. இந்த சத்தம் எங்கே இருந்து வருகிறது என்று சொல்லி அவர் திரும்பி பார்க்கிறார். Finally he saw a small brook of water going by. அப்ப பார்க்கும் பொழுது ஒரு சிறிய நீரோடை அங்கே ஓடிக்கொண்டிருக்கிறது. So he just looked up there and he saw the sheep. அங்கே போய் அந்த ஆடு அங்கே இருக்குமா என்று தேடி கொண்டிருக்கிறார். And he saw the sheep there. அங்கே பார்த்தால் அங்கதான் அந்த ஆடு இருக்கிறது. And he was, to his surprise, his shepherd was also there. அதே பார்க்கும் பொழுது அவருடைய மேய்ப்பனும் அங்கே இருக்கதை பார்க்கிறோம். And he was taking some water from the brook and feeding the sheep. இந்த கதறி கொண்டிருக்கிறதான அந்த ஆட்டுக்குட்டிக்கு அந்த மேய்ப்பன் தண்ணீரை எடுத்து அவன் கொடுத்து He கொண்டிருக்கிறான். was feeding it and making it drink and drink. நல்ல நிறைய திருப்தியா கொடுக்கும்படி அந்த ஆட்டுக்கு அவன் மேய்ப்பன் கொடுத்து கொண்டிருக்கிறான். So he was thinking, why this that is the reason that is this sheep is crying. இதுதான் காரணம், இந்த அழுது கொண்டிருக்கிறதுக்கான காரணம் இதுதான். So he asked the shepherd. அப்போ அந்த மேய்ப்பனை பார்த்து இவர் கேட்டார், Why are you doing that? எதற்காக இதை இப்படி செய்து Why கொண்டிருக்கிறீங்க? you are making that sheep cry? அந்த ஆடு அழும்படியாக ஏன் இதை செய்கிறீர்கள்? And the shepherd said, அப்போ அந்த மேய்ப்பன் சொன்னாரு, I am taking to the market. இதை நான் கசாப் கடைக்கு கொண்டு போறேன். So I want it to be a little bit heavy. அதனால இன்னும் கொஞ்சம் வெயிட்டா இருக்கிறதுக்காக நிறைய தண்ணி கொடுக்கிறேன். My shepherd is not like that. ஆனால் நல்ல மேய்ப்பனாகி நம்முடைய இயேசு அப்படிப்பட்டவர் அல்ல. Amen. He's a shepherd who takes care of me. அவர் என்னை நன்றாய் கவனிக்கிற தேவனாக இருக்கிறார். He's not wanting to make profit out of me. என்னை வைத்து நன்மை அடைவதற்கு அவர் செய்வதில்லை. He wants to care for me. என்னை கருணை உள்ள தேவனாக அவர் இருக்கிறார். Hallelujah. ஹல்லேலூயா. Verse 5. 5வது வசனத்தை பாருங்கள். And we read that already. நாம் அதை ஏற்கனவே வாசித்து விட்டோம். And it says, you are anoint my head with oil, my cup overflows. என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. Amen. ஆமென்.
We are not going to be cursed. நாம் சபிக்கப்பட்டவர்களாய் இருக்க போவதில்லை. We are not going to be lacking anything. நாம் எதிலும் குறைவற்றவர்களாய் இருக்க போவதில்லை. Because my cup will runneth over. என் பாத்திரம் நிரம்பி வழியக்கூடியதான் நான் I believe ஆசீர்வதிக்கப்படுவேன். when I pray, this church will also run over just like that. நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன், ஜெபிக்கிறேன். இந்த சபையும் பாத்திரம் நிரம்பி வழிகிற சபையாய் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். Hallelujah. ஹalleluya. Verse 6. ஆறாவது வசனத்தை பாருங்கள். Surely goodness and mercy shall follow me என் all the ஜீவனுள்ள days of my life. நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். This is powerful. இது மிகவும் வல்லமையானது. It is not that I will follow goodness and mercy. இதை நான் பின்பற்றுவேன் என்று சொல்லவில்லை. It says goodness and mercy will follow me. நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் என்றுதான் அங்கே What சொல்லப்பட்டிருக்கிறது. is the clause for that? அதற்கான வார்த்தை என்ன? I says like I shall dwell in the house of the Lord forever. ஏன் என்று சொன்னால் நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். When I dwell in the house of the Lord, தேவனுடைய வீட்டில் நான் தங்கி இருக்கும் பொழுது He will prepare the table for me. அவர் எனக்காக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துகிறவர். I will not have to fear because His rod and the staff will comfort me. அவருடைய கோலும் தடியும் என்னை தேற்றுகிறபடினால் நான் பயப்படுகிறதில்லை. Hallelujah. Hallelujah. And goodness and mercy shall follow me. நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். Your blessings will be visible to your enemies. நம்முடைய சத்துருக்களுடைய கண்களுக்கு முன்பாக என்னை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவர். Your testimony will be unimaginable. உங்களுடைய சாட்சிகள் உங்களுடைய கற்பனைக்கு எட்டாததாய் அது ஆசீர்வாதமாய் தோன்றும். Your elevation will be unfathomable. நம்முடைய புறப்படுதல் மிகவும் வல்லமையுடையதாக இருக்கும். It's the same life if you look into the life of Joseph. யோசேப்புடைய வாழ்க்கையை நீங்கள் மீண்டும் சிந்தித்து பார்க்கும் பொழுது His brothers hated him. அவருடைய சகோதரர்கள் எல்லாரும் அவனை வெறுத்தார்கள். But when he was the second in command of Egypt, they ஆனால் all bow down in front of him. பார்வோனுக்கு அடுத்தபடியாய் கர்த்தர் உயர்த்தின பொழுது அந்த சகோதரர்கள் எல்லாரும் அவனுக்கு முன்பாக பணிந்து விழுந்தார்கள். He will prepare a table for me in the sight of my enemies. என்னுடைய சத்துருக்களுக்கு முன்பாக கர்த்தர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துகிறவர். What a wonderful God we serve. எத்தனை அருமையான தேவனை நாம் How சேவிக்கிறோம். many of you are happy to serve this God? இந்த ஆண்டவரை நான் சேவிப்பது எனக்கு சந்தோஷம் என்று எத்தனை பேர் சொல்ல முடியும்? Hallelujah. ஹalleluya. The sixth point I want to share with you is ஆறாவது காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். what should we do when God decides to bless you? ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்கும்படி தீர்மானிக்கும் பொழுது நான் என்ன செய்ய வேண்டும்? Amen. ஆமென். 3 things I will tell with you. 3 காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். Stay faithful. ஆண்டவருக்கு நீங்கள் நம்பிக்கை உள்ளவர்களாக விசுவாசம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். Be faithful for the blessings that God is going to give you. ஆண்டவர் எனக்கு கொடுக்க போகிற ஆசீர்வாதங்களுக்கு நான் உத்தமமாய் அவருக்கு இருக்க வேண்டும். You know, don't try any tricks to twist God's hand to bless you faster. நான் ஏதோ ஒரு குறுக்கு வழியிலே ஆண்டவரனை வேகமாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி முயற்சி செய்யக்கூடாது. You know, Sarah and Abraham did that. சாராள் ஆபிரகாமுக்காக அப்படிப்பட்டதான ஒரு குறுக்கு வழியை அவள் கண்டுபிடித்தாள். It is, you know, it is a big mess in their life. அதுதான் அவருடைய வாழ்க்கையில ஒரு பெரிய பிரச்சனைக்கு போராட்டத்திற்கு நேராக வழி நடத்தினது. If you look now, even now it is a big problem. இப்பவும் அவங்க தான் நமக்கு பெரிய பிரச்சனையா இருக்கு. Amen. Amen. So don't try to make things fast. ஆகவே ஆசீர்வாதத்தை சீக்கிரமாய் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி குறுக்கு வழியில ஆண்டவரை வர வைக்க முடியாது. You know, some of us are helping God to prepare the table. சிலர் ஆண்டவருக்கு உதவி செய்கிறார்கள் ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தும்படி. I'll bring a table for you and put some chairs and put some nice tablecloth and we are preparing, so it will be easier for God. நம்ம ஒரு பந்தியை எல்லாம் ரெடி பண்ணி வைத்து ஆண்டவரே இந்த பந்திக்கு நீர் வாரும் என்று நாம் அழைக்கிறோம். No, don't do that. நாம் அப்படி செய்ய கூடாது. Wait for God's. Be faithful. ஆண்டவருடைய நேரத்திற்காக காத்திருந்து அவருக்காக விசுவாசத்திலே நீங்கள் தரித்திருக்கும் பொழுது Stay under His hands. ஆண்டவருடைய கரத்திலே பலத்த கரத்திற்குள்ளே அடங்கி இருக்கும் பொழுது He will lift you up in the due time. அவர் ஏற்ற வேளையிலே ஏற்ற காலத்தில் உங்களை உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார். Hallelujah. Hallelujah. Second thing, இரண்டாவதாக பார்க்கும் பொழுது stay humble. ஆண்டவருடைய சமூகத்திலே நீங்கள் தாழ்மையோடு கூட காத்திருக்க வேண்டும். You know, blessings are not a crown of pride. இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் என் பெருமைக்கான ஒரு கிரீடம் அல்ல. But it is a platform for His purpose. அவைகள் எல்லாம்
நான் அவருடைய திட்டத்தை என் மேல் இருக்கிறவருடைய சித்தத்திற்கான ஒரு அஸ்திபாரமாக இருக்கிறது. Amen. Amen. If God is blessing you with finance, ஆண்டவர் உங்களை பொருளாதாரத்தில் ஆசீர்வதிக்கிறார் என்று சொன்னால், keep for your family little bit and bless somebody with the other finances. அவைகளை கொண்டு உங்கள் குடும்பத்திற்கென்று சொல்லி சில காரியங்களை வைத்துவிட்டு இன்னும் சில காரியங்களை முடியாதவர்களுக்கு ஏழைகளுக்கு உதவி செய்யுங்கள். That is why he is blessing you financially. ஆகவே தான் கர்த்தர் பொருளாதாரத்திலே உங்களை If ஆசீர்வதிக்கிறார். God bless you with a vehicle, ஆண்டவர் உங்களுக்கு நல்ல வாகனத்தை கொடுப்பார் என்று சொன்னால், don't be a person like I will not take anybody else except my family. என்னுடைய குடும்பத்தை தவிர என்னுடைய வாகனத்துல வேற யாரையும் நான் கூட்டிட்டு போக மாட்டேன் என்று தீர்மானிக்காமல், Amen. Don't decide like that. அப்படி நாம் தீர்மானிக்க கூடாது. Take somebody to the church, take somebody to the town, and be a blessing in their life. அது எவ்வளவு விலை உயர்ந்த வாகனமாக இருந்தாலும் சரி, அதிலே நம்ம சிலரை எடுத்துக்கொண்டு கூட்டிட்டு நம்ம மார்க்கெட்டு போகலாம், சில இடங்களுக்கு கூட்டிட்டு போகலாம். Because when we die, we are not going to take our Activa. போகும்போது கூட ஆக்டிவா தூக்கிட்டு போக முடியாது. We cannot. நிச்சயமாக அதை செய்ய முடியாது. It's only for this world. அது தேவன் இந்த உலகத்திலே அனுபவிக்கும்படி கொடுக்கப்பட்டது. Stay humble. அவருக்காக நாம் தாழ்மையோடு காத்திருக்கும் பொழுது, The third point is, மூன்றாவதாக பார்க்கும் பொழுது, be grateful. ஆண்டவருடைய சமூகத்திலே அதற்காக நன்றி உள்ளவர்களாக இருங்க. Amen. Amen. Say, Lord, thank you for giving me this blessing. ஆண்டவரே, இந்த ஆசீர்வாதத்தை எனக்கு கொடுத்ததற்காக உமக்கு நன்றி. Lord, thank you for this gratefulness. ஆண்டவரே, இந்த மகா பெரிய காரியங்களை எனக்கு செய்ததற்காக உமக்கு நன்றி. I know and I acknowledge that whatever I have, it is a gift from you. நான் ஒன்றை அறிந்திருக்கிறேன், இந்த பூமியிலே பெற்றுக்கொள்கிற எல்லாம் பரிசுத்த தேவன் எனக்கு தந்தது என்று சொல்லி நான் தீர்மானிக்கிறேன். Remember, it is God who is lifting you up. நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், தேவன் தான் என்னை இதிலே உயர்த்துகிறார் என்று சொல்லி. Amen. Amen. Don't be like a person when you get blessed, try to show off to the enemies. நாம் தேவன் நம்மை ஆசீர்வதிக்கும் பொழுது என் சத்துருக்களுக்கு முன்பதாக நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன் என்று பெருமை காட்டுவதற்காக அல்ல. Say in front of the enemy, say it is God who has blessed me. அதை நீங்கள் சொல்லணும், உங்க சத்துருக்களுக்கு முன்பாக இது தேவன் எனக்கு கொடுத்த ஆசீர்வாதம். So these are the three things you have to keep in mind when God decides to bless you. இந்த மூன்று காரியங்களை நீங்கள் தேவன் உங்களை ஆசீர்வதிக்கும் பொழுது கவனமாக பின்பற்ற வேண்டும். Let me come back to the scripture that I read. மீண்டுமாக நாம் ஆரம்பத்திலே பார்த்ததான வேத பகுதிக்கு நாம் கடந்து வருவோம். No Balaam can curse you. எந்த ஒரு பேலையாமும் உங்களை சபிக்க முடியாது. No Balak can stop you. எந்த ஒரு பாலாக்கும் உங்களுடைய ஆசீர்வாதத்தை நிறுத்த முடியாது. No enemy can block your blessings. எந்த ஒரு எதிரிகளும் உங்களுடைய ஆசீர்வாதத்தை தடுத்து நிறுத்த முடியாது. No past can disqualify you from the present that God has kept for you. நிகழ்காரியங்கள், பழைய காரியங்கள், முடிந்து போனவைகள் ஒன்றும் இன்றைக்கு நிகழ்காரியத்தின் ஆசீர்வாதங்களை தடுக்க போவதில்லை. And finally, கடைசியாக பார்க்கும் பொழுது, no situations can limit you. எந்த ஒரு சூழ்நிலைகளையும் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கட்டுப்படுத்துவதில்லை. Hallelujah. Hallelujah. What a wonderful God we serve. எத்தனை அருமையான தேவனை நாம் சேவிக்கிறோம். Let me read that one more time. மீண்டுமாக அந்த வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். No Balaam can curse you. எந்த ஒரு பேலையாமும் உங்களை சபிக்க முடியாது. No Balak can stop you. எந்த ஒரு பாலாம் உங்களை நிறுத்துவதில்லை ஆசீர்வாதத்தை. No enemy can block your blessing. எந்த ஒரு எதிரிகளும் உங்களுடைய ஆசீர்வாதத்தை தடுத்து நிறுத்துவதில்லை. No past can disqualify you. உங்களை எல்லா பழைய வாழ்க்கைகள் ஒன்றும் இன்றைக்கான ஆசீர்வாதத்தை தடுத்து நிறுத்துவதில்லை. No situations can limit you. எந்த ஒரு சூழ்நிலைகளும் என் ஆசீர்வாதத்தை குறுகி போக பண்ணுவதில்லை. God's blessing is a gift that he gives us. ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதம்